நாம் மரணத்துக்கு முன்னால் செய்ய வேண்டிய முதன்மையான காரியங்களில் ஒன்றாக தௌபா என்ற இந்த பாவ மன்னிப்பை நோக்கி எங்களுடைய வாழ்க்கை நகர வேண்டும். பொதுவாக மனிதனுடைய பலவீனங்களில் ஒன்று பாவம் செய்துவிட்டு அவற்றை அதிலே இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்கு, தௌபா செய்து அதில் இருந்து மீள்வதற்கு மனிதன் அவசரமாக முற்படுவது இல்லை. மாறாக காலதாமதங்கள் ஏற்படுத்தி சில போது அந்த பாவங்கள் அதை அவன் மறந்து கடைசியாக மன்னிப்பே தேடாமல் வாழுகின்ற ஒரு சூழலை நோக்கி மனிதன் வாழ்வதை நாங்கள் அவதானிக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் தௌபாவை பற்றி சூரா நிசாவிலே சொல்லுகின்ற போது வயதூபூன மின் கரீப், அவசரமாக கால தாமதங்கள் இல்லாமல் அந்த தௌபாவை மேற்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி பேசியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். சில நேரங்களில் ஷைத்தான் ஒரு மனிதன் செய்கின்ற பாவங்கள், அந்த பாவங்களை அவன் மறக்கடித்து புதிய புதிய பாவங்களில் மனிதனை வீழ்த்துகின்ற ஒரு அபாயகரமான கட்டம் இருப்பதை மனிதன் உணர்ந்து கொள்வது இல்லை. அதனால் தான் சில அறிஞர்கள் சொல்லுவார்கள், ஒரு பாவத்துக்கு பின்னால் இன்னொரு பாவத்தை மனிதன் செய்கின்றான் என்றால் அந்த இரண்டாவது பாவத்துக்கான வாசல் அவனுக்கு இலகுவாக திறக்கப்பட்டிருக்கிறது என்றால் அந்த பாவத்தை முடிக்க மூன்றாவது ஒரு பாவத்தை அவன் இலகுவாக அந்த பாவத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான சந்தர்ப்பங்களை அவனுக்கு அது இலகுவாக கொடுக்கப்பட்டால் அல்லாஹ் அவனை பிடித்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ்வின் தண்டனைக்குள் அவன் உட்படுத்தப்பட்டிருக்கிறான் என்று அர்த்தம் என்பதை சொல்கிறார்கள். எனவேதான் நாம் செய்கின்ற பாவங்கள், குற்றங்கள் குறித்து ஒரு அவதான நிலையோடு நாம் இருந்து கொள்ள வேண்டும். மரணம் என்பது எங்களுக்கு எந்த நிலையிலும் ஏற்படலாம். அது குறிக்கப்படாத, அதாவது இந்த நேரத்தில் தான் வெறும் என்று சொல்ல முடியாத ஒரு நிகழ்வாகும். அது இறைவனுடைய கரத்திலே உள்ள ஒரு அம்சமாகும். அதனால் தான் எப்பொழுதும் மனிதன் இந்த தௌபாவின் விஷயத்தில் கொஞ்சம் கூடுதலான கரிசனை எடுக்க வேண்டும் என்பதை மார்க்கம் உணர்த்துகிறது. இரண்டு சந்தர்ப்பங்கள் உள்ளன. மனிதன் கேட்கின்ற அந்த தௌபாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத நிலை அங்கே உருவாகிவிடும். ஒன்று, ஒரு மனிதனுடைய உயிர் அவனுடைய தொண்டை குழியை அடைந்த கட்டம். இந்த கட்டத்திலே கேட்கப்படுகின்ற தௌபாக்கள், பாவ மீட்சி என்பது அது இறைவனால் தட்டிவிடப்படுகிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் தௌபாவுக்கு இருக்குமாக இருந்தால் அல்லாஹ் ஃபிர்அவுனுடைய தௌபாவை ஏற்றுக்கொண்டிருப்பான். அவன் அந்த நதியிலே மூழ்கடிக்கப்படுகின்ற அந்த கட்டத்தில் அவன் உயிர் பிரிய போகுது என்பதை நிதர்சனமாக அறிந்து கொண்ட அந்த சந்தர்ப்பத்தில் நான் இறைவனை ஈமான் கொண்டேன் என்று சொன்னான். அல்லாஹ் அவனுடைய ஈமானை அங்கே அங்கீகரிக்கவில்லை. அல்லாஹ் அதற்கு கேட்ட பதில் என்ன தெரியுமா? அல்ஆன், இப்போதுதான் உனக்கு அந்த ஈமான் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்ததா என்று அல்லாஹ்விடத்திலே கேட்கிறான். எனவே தௌபாவின் வாசல் அடைக்கப்படுவதற்கு முன்னால் அதிலே முதலாவது கட்டம் தான் உயிர் தொண்டை குழி அடைகின்ற கட்டம். எனவே இதற்கு முன்னால் ஒருவர் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மறுமை நாளுடைய பெரும் 10 அடையாளங்களில் ஒரு அடையாளம் தான் காலையில் கிழக்கிலே உதிக்கக்கூடிய சூரியன் காலையில் மேற்கிலே உதிக்க ஆரம்பித்து விடும். நபி அவர்கள் சொன்னார்கள், காலையில் மனிதன் எழுந்து சூரியனை தேடுகின்ற நேரத்தில் அது மேற்கிலே உதித்திருந்தால் அவர் நினைத்து கொள்ள வேண்டும், மறுமை உண்டாகிவிட்டது. இந்த கட்டத்திலே கிழக்கிலே உதிக்க வேண்டிய சூரியன் மேற்கிலே உதித்து விட்டது, எனவே மறுமை நாள் தொடங்கிவிட்டது என்ற அந்த நிலையில் ஒருவர் தௌபாவை அந்த இடத்திலே அவர் ஏற்படுத்தி கொண்டால் அந்த தௌபா இறைவனிடத்திலே அங்கீகரிக்கப்பட மாட்டாது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே இந்த செய்தி எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான். எனவே இந்த இரண்டு கட்டங்களிலும் தௌபாவின் வாசல் அடைக்கப்பட்ட கட்டங்களாகும். எனவே இந்த நிலை வருவதற்கு முன்னால் நாம் தௌபாவிலே கூடுதலாக ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும்.